ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பீன்ஸு கேரட்டு போட்டு பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, 1/4 கிலோவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பீன்ஸை பொடி பொடியாக அருவாமனையில் திருத்தி வச்சுருக்கேன். பீன்ஸ் எவ்வளோ திருத்தி வச்சுருக்கணும் அது ஈக்குவலாக கேரட்டையும் பொடி பொடியாக அருவாமனையில் தோலை சீவிட்டு திருத்தி வச்சுருக்கேன். இந்த கேரட்டு பீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி 1 டம்ளர் துவரம்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் இருத்தி வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்துடுத்து. இப்போ இந்த துவரம்பருப்பு இந்த காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்தா மாதிரி ஒரு 8 வரமிளகா உப்பு. முதல்ல இந்த துவரம்பருப்பு வரமிளகா உப்பு போட்டு நைஸாக குறன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, துவரம்பருப்பு வரமிளகா உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, கேரட்டு பீன்ஸு திருத்தி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கடாயில் கொஞ்சம் ஜலம் விட்டு வேக வச்சுட்டுருக்கேன். இதை பாருங்கள், வெந்தெடுத்து ஆல்மோஸ்ட் வெந்தெடுத்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு சேர்த்துடலாம். இந்த பாருங்க, கடுகு வெடிச்செடுத்து நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். வேக வச்சும் பண்ணலாம். நிறையா பேருக்கு பண்ணணுன்னா வேக வச்சு அதை உதுத்து இதோட கலக்கலாம். கொஞ்சமாக பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக கொஞ்சம் எலுப்பச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுட்டு இதை அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் 2 பக்கம் பற்றி விட்டோம்னா உதிராக வந்துடும். இதை பாருங்க, ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மிலேயே வச்சுருந்து அடிக்கடி இந்த மாதிரி பரட்டி விட்டோம்னா நல்லா பருப்பு நம்ம அரைச்சி போட்டது நல்லா வெந்து இந்த மாதிரி உதிராக வந்துடும். அது தெரியுது பற்றியெல்லாம். இப்போ நாம் இதுக்கு கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காய பொடியும் சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பீன்ஸும் கேரட்டும், அதையும் இதோட போட்டு கலந்துட்டோம்னா நம்மளுடைய டேஸ்டியான கேரட்டு பீன்ஸு பருப்பு உசிலி ரெடி ஆகிடும். பாருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய டேஸ்டியான கேரட்டு பீன்ஸு பருப்பு உசிலி ரெடி ஆகிடுது. எவ்வளோ உதிரியாக வறுக்கு பாருங்க. இதை வெறும் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த பருப்பு உசிலி பண்ணோம்னா மிளகு ஜீரக ரசம் வச்சோம்னா நல்லா காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மோர் குழம்பு பண்ணலாம், தயிரிஞ்சு அதுக்கு தொட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். காய்கறி கொஞ்சம் இருந்தாலே போகிறோம். நீங்கள் பருப்பு போட்டு அரைச்சி பண்ணும்போது நல்லா தாராளமாக நிறையா உங்களுக்கு காணும். இது ஒரு 4லேருந்து 5 பேர் போல் சாப்பிட்லாம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.